மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளைக்குரிய தேவமன்னாவாக ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, ஒரு பக்கம் மனுஷனை தேவன் உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லி அதற்கு முன்னிருக்கிற வசனம் சொல்லுகிறது. மனிதன் இந்த பூமியிலே உண்டாக்கினதற்காக, படைத்ததற்காக மிக மிக விசனப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனாலும் அந்த மனிதர்களுக்குள்ளே நோவாவுக்கு தேவனுடைய கண்களிலே தயவு கிடைத்தது, கிருபை கிடைத்தது. ஏன் என்று சொன்னால் அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவன் நீதிமானும் அவன் உத்தமனும் தேவனோடு தினமும் சஞ்சரித்துக் கொண்டிருந்தவனுமாயும் இருந்தான். அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே தயவு கிடைத்தது போல தேவ பிள்ளைகளாகிய நமக்கும் அவருடைய கண்களிலே தயவு கிடைக்க வேண்டியது, கிருபை கிடைக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நோவாவுக்கு தேவனுடைய கண்களிலே தயவு கிடைக்க அந்த நாளிலே நீதிமானும் உத்தமனும் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டவனுமாயிருந்ததினாலே நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே தயவு கிடைத்ததை போல என்னை கேட்கிற அன்பான தேவச்சனமே, யாருடைய கண்களிலே தயவு கிடைக்காமல் போனாலும் தேவனுடைய கண்களிலே நமக்கு தயவும் இரக்கமும் கிடைக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தைகளை, அவர் நமக்கு கற்பிக்கிற வார்த்தைகளை யாரெல்லாம் இருதயத்திலே பதிய வைத்துக் கொள்ளுகிறார்களோ, புதையலை போல வேத வசனத்தை காத்துக் கொள்ளுகிறார்களோ, அவர்களுக்கு தேவனுடைய கண்களிலும் மனிதனுடைய கண்களிலும் தயவும் இரக்கமும் கிடைக்க செய்கிறார். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய கண்களிலும் மனிதனுடைய கண்களிலும் தயவும் நற்பத்தியும் பெருவாய் என்று சொல்லி அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, அவருடைய கண்களிலே நோவாவுக்கு தயவு கிடைத்ததினாலே அவனும் அவன் குடும்பமும் பேரழிவுக்கு தப்பினார்கள். இந்த உலகமே ஜலப்பிரளயத்தினாலே அழிக்கப்பட்ட போது அதிலிருந்து அவர்கள் காக்கப்பட்டார்கள். நீதிமானாகிய நோவாவும் அவன் குடும்பமும் காக்கப்பட்டார்கள். அவனை கேட்கிற அருமையான தேவச்சனமே, அவருடைய கண்களிலே, தேவ கண்களிலே உனக்கு தயவு கிடைக்கும் என்று சொன்னால், கிருபை கிடைக்கும் என்று சொன்னால், நிச்சயமாக நீ வாழ்ந்திருப்பாய், நாம் வாழ்ந்திருப்போம். சத்துருக்களுக்கு நாம் விலக்கி காக்கப்படுவோம். நாம் எல்லாவற்றிலும் எழுந்து நிமிர்ந்து நிற்போம் என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகம் இல்லை.
ஆமென்.